நீங்கள் சாரி சொல்லணும், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. இப்போ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு பார்த்தா இப்போ எல்லாருக்கும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ போன சீசனில் வந்து சிவாங்கி வந்து குக்கா வர்றாங்க, மணிமேகலை அவங்களுக்கு கோமாளி ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க, சீ நீலாம் ஒரு குக்கா, உனக்கு நான் கோமாளியா தூன்னு துப்புறாங்க. அப்போ சிவாங்கி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அதே மாதிரி இப்போ ரக்ஷன் ஒருத்தவர் ஆங்கராக இந்த 4 சீசனில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த சீசனில் வந்து அவங்க வர்றாங்க, ரக்ஷனா கூட அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க மணிமேகலை. அப்படி பார்த்தா ரக்ஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? பிரியங்கா அக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர், அவங்க பல வருஷமாக வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் செல்ஃப் அந்த டைமில் அவங்கள பேச அனுமதிக்கல. மேபி அவங்கள இப்போ நான் வந்து அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா எல்லாரும் மாதிரி சொல்லியிருக்க வேணாம், தனியாக வந்து பிரியங்கா அக்காவை கூப்பிட்டு, ஏன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி சம்மப் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கல, ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் பிரியங்கா இது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பண்ணியிருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. அது மேபி அவங்க மணிமேகலை சைட்லேருந்து பண்ணிருக்கலாம். இப்போ மணிமேகலையோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. மேபி பிரியங்கா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணலாம், அதனால தான் அவங்க ரிப்ளை எதுவும் கொடுக்குறாங்களோ இல்லை கொடுக்கலையோ என்னவோ எனக்கு தெரியல. இன்டர்நெட்டை வந்து இப்படி யூஸ் பண்ணி வந்து ஒரு தேவையில்லாமல் விதமான விமர்சனங்களுக்கெல்லாம் நம்மளே வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அது நமக்கும் நல்லதில்லை. இது மூலமாக இதை ஒரு இதாக எடுத்துகிட்டு திருப்பி அடுத்தடுத்த இஷ்யூஸ்லாம் இந்த மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு சொசைட்டிக்குமே நல்லதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல.